ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் தர்மாக்கோல் கட்டர் தான் செய்ய போகிறோம். இதை வச்சு நீங்கள் தர்மாக்கோலை அழகாக எந்த சைஸில் வேணாலும் எப்படி வேணாலும் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் வர்ற இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டப்பையெல்லாம் வரும் இல்லைங்களா, துணி கடையெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த கட்டப்பையில் வர ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். என்னால் அவன் எந்த வீடியோவை பார்த்தாலும் அந்த ஸ்டிக்கர் தூக்கிறான் கட்டப்பையில் வர்றதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பட் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாமல் எல்லாம் தூக்கி வீணாக தான் ஆக்குறீங்க. என்னுடைய வீடியோலாம் மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே இந்த பைப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நிச்சயமாக அது அதான் என்ன சொல்கிறது, நிறையா விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அப்புறம் இந்த வீடியோவில் இது மாதிரி வந்து 2 பைப் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி நெருப்பில் வந்து சூடு காட்டி இது மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிட்டேன். அதே போல் இன்னொரு பைப்பையும் இதே ஷேப்புக்கு இதே அளவுக்கு வர்ற மாதிரி அதையும் வளைச்சிக்கிட்டேன். இப்போது அந்த 2 பைப்பும் வளைச்சிட்டேன். பார்த்தா தெரியும். இது வந்து நான் சின்னதாக, அதாவது சின்ன தர்மாக்கோல்லாம் கட் பண்ணுறதுக்காக தான் அந்த அகலத்தை கம்மியாக வச்சேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக. பட் நீங்கள் ஏதாவது வாத்து அது மாதிரிலாம் ஒரு பெரிய பேர்டெல்லாம் அதை மேலே அழகாக ஷைனிங்காக அது அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுக்கணும்னா, இப்போ நான் பெட் பண்ணிக்கிற அதே விஷயத்தை நீங்கள் பெருசாக செஞ்சிட்டிங்கன்னா, அகலமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதான் ஈஸியாகவே நீங்கள் அதையும் கட் பண்ணலாம். அப்புறம் இந்த பைப் உள்ள வந்து ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவ் ஒயருக்காக எல்லோ ஒயரும், நெகட்டிவ் மைனஸ் ஒயருக்காக நீல ஒயரையும் அந்த பைப் உள்ள தள்ளிக்கிட்டேன். இப்போ அதனுடைய முனையை சீவிட்டு ஒயர்னுடைய முனையில் இது மாதிரி ஸ்க்ரூ வச்சு அந்த எண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டேன். இதே போல் தான் இன்னொரு பைப்லேயும் அதே மாதிரி எல்லோ ஒயரை ஒரு ஸ்க்ரூவில் ஃபிட் பண்ணி அதை வந்து அந்த முனையில் ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிட்டேன். இப்போ அந்த 2 பைப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அதுக்கு ஓரமாக ஒரு ஸ்க்ரூ ஹோல்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரூ வச்சு ஏற்றிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நிக்ரோம் ஒயரு. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் மேக்ஸிமம் கிடைக்கும், சில இடத்துல லோக்கலில் கிடைக்கல. பட் அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அமேசானில் கிடைக்குது ஆன்லைனில். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் வாங்குறதுனா வாங்கிங்க. அவ்வளோதான். அந்த நிக்ரோம் ஒயரை எடுத்து இதில் கட் பண்ணி அதில் இது மாதிரி டைட்டாக வச்சு அந்த ஸ்க்ரூ ஏற்கனவே ஃபிட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து டைட்டாக இதை ஃபிட் பண்ணிவிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நீல ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மொபைல் சார்ஜர் 2 எடுத்துக்கிட்டேன். அதாவது அதை வந்து இதை வந்து நீங்கள் பேட்டரியில் கூட 9 வோல்ட் பேட்டரியில் கூட கனெக்ட் பண்ணலாம், ஒர்க் ஆகும். பட் அது வந்து நீங்கள் பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு அதிகபட்சம் 20 நிமிஷம் ஒர்க் பண்ணலாம், அதுக்குள்ளே பேட்டரி சார்ஜ் போயிடும். அதுவே நீங்கள் நம்ம எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி மொபைல் சார்ஜர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதான் 12 வோல்ட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நம்ம லைஃப் லாங்க்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். இந்த மொபைல் சார்ஜரை வந்து எப்படி 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதில் போய் தவறாமல் பார்த்து அதை எப்படி 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மொபைல் சார்ஜரை அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் ஒயரை பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் ஒயரை அந்த நீளத்துலேயும் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் டேப் போட்டு அதை எடுத்து இது மாதிரி பைப்புக்குள்ளேயே இது மாதிரி தள்ளிட்டேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக அதில் வந்து டேப்பை சுற்றி இது மாதிரி அழகாக டேப் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனில் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜர் 2 சொருவி இருப்பேன், தெரியும் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ அழகாக கட் பண்ணுது பாருங்கள். நீங்கள் என்ன தான் கத்தியால் நீங்கள் கட் பண்ணாலும் லைட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. பட் நீங்கள் இந்த நிக்ரோம் ஒயரை வச்சு நீங்கள் தர்மாக்கோலை கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ லுக்காக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் கட் பண்ணலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுது பாருங்கள். இப்போ எண்டில் வந்து அந்த ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல வந்து இது மாதிரி டேப்பை கொஞ்சம் அழகுக்காக சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலும் எவ்வளோ அழகாக இருக்குன்றது தெரியும்.
இதுபோல் உங்களுக்கு நிறைய வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.